மகிபனின் தேவன் ஜீவிக்கிறார், மங்காத ஒளியினை தந்திடுவார். மகிபனின் தேவன் ஜீவிக்கிறார், மங்காத ஒளியினை தந்திடுவார். உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார், உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார், உந்தனின் காயங்கள் ஆற்றிடுவார். மாட்சிமை நிறைந்தவர் ஜீவிக்கிறார், மகிழ்ச்சியின் வாழ்வினை தந்திடுவார். மாட்சிமை நிறைந்தவர் ஜீவிக்கிறார், மகிழ்ச்சியின் வாழ்வினை தந்திடுவார். உந்தனின் வேதனை நீக்கிடுவார், உந்தனின் வேதனை நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உந்தனின் வேதனை நீக்கிடுவார், உந்தனின் வேதனை நீக்கிடுவார். கிருபையின் தேவன் ஜீவிக்கிறார், அழியாது நம்மை காத்திடுவார். கிருபையின் தேவன் ஜீவிக்கிறார், அழியாது நம்மை காத்திடுவார். கல்லான இதயத்தை மாற்றிடுவார், கல்லான இதயத்தை மாற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்லான இதயத்தை மாற்றிடுவார், கல்லான இதயத்தை மாற்றிடுவார். உன்னத தேவன் ஜீவிக்கிறார், உண்மையாய் வாழ நடத்திடுவார். உன்னத தேவன் ஜீவிக்கிறார், உண்மையாய் வாழ நடத்திடுவார். உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார், உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார், உள்ளத்தில் என்றும் நிறைந்திடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவித்த ஒரு சில காரியங்களாக இருக்கிறது, சாட்சிகளாக இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாயும் பிரயோஜனமாயும் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஒரு முறை ஒரு குடும்பத்தாரோடு தங்கியிருந்தோம். அந்த குடும்பத்தின் தலைவருக்கோ நீங்காத தலைவலி. அவர் அடிக்கடி தன் தலைவலி நீங்கி சுகமடைய வேண்டும் என்று கேட்டார். நானும் ஜெபித்து பார்த்தேன். அதில் ஒரு காரியமும் வெளிப்பாடாக தெரியவில்லை. ஆனால் ஒரு பாட்டிலில் தண்ணி இருப்பதை போல மாத்திரம் தெரிந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் தண்ணி ஏதாவது பாட்டிலில் வச்சுருக்கீங்களா, விசேஷமாக ஏதாவது வாங்கிட்டு வந்து? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்ட்டாங்க. அதோடு ஏதாவது மண் வைத்திருக்கீங்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். பிறகு இல்லை, ஒரு ஷெல்ஃபில் 3வது அடித்தட்டில் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷெல்ஃபிலே 3வது தட்டிலே அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் தண்ணியும் சின்ன பேக்கெட்டில் மணலும் மண்ணும் இருந்துச்சு. அப்போ உடனே சொன்னாங்க, இஸ்ரேல் நாட்டிலிருந்து கொண்டு வந்தது. அங்கு சென்ற ஒரு ஊழியக்காரர், இந்த தண்ணீர் நிறைந்த பாட்டிலை வைத்து கொள்ளுங்கள், இது இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த எருசலேம் பகுதியில் உள்ள மண் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், மண்ணையும் தண்ணியும் நம்பிக்கை கொள்கிற மக்களாய் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான நம்பிக்கை. எதற்காக அதை வாங்கினார்கள்? அங்கு விற்கிறார்கள். அதை விற்கிறபடினாலே நாங்கள் வாங்கி வந்தோம். நமக்கு இன்றைக்கு ஒரு ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. மண்ணையும் கல்லையும் தண்ணியும் வீட்டுக்குள்ளே வைக்கலாமா? அது எருசலேமிலிருந்து கொண்டு வந்தது. கொல்கத்தா மேட்டு மேலே கல் என்று சொல்கிற மக்கள் இன்று ஏராளமாக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வேதனை கொண்டு வரும். அவர்கள் அதை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் கொட்டின உடனேயே நெடுங்காலமாக இருந்த அவருடைய தலைவலி நீங்கியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது கவனமாக இருக்க வேண்டும். தீட்டானவைகள், தேவன் விரும்பாதவைகள், உண்டாக்கப்பட்டவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது இவ்விதமான வேதனை உண்டாகிறது. கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உண்மையே நம்பிக்கொள்கிற மக்களாக இருக்கட்டும். உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனிதனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிற தேவனே, நாங்கள் உண்மையே நம்பிக்கை கொள்கிற மக்களாக இருக்க விஷயம். நம்பிக்கையிலே நிறைவாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட உதவியும். தவறான பொருளின் மீது நம்பிக்கை வைத்து அதை வீட்டுக்குள் வைத்து வேதனை அடைந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை நிறையட்டும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷம் பெருகட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. கிருபை நிறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகம்
கழுகுமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசிர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.